ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் தமிழ் டைட்டில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 7 திங்ஸ், எப்படியோ நீங்கள் என்னடா அந்த 7 திங்ஸ் எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபோன் பார்க்கக்கூடாதான் தான் சொல்லுவேன்னு நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் இல்லை, இந்த அப்படியே டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக அப்படியே தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் இந்த நைட்டில் நீங்கள் இந்த விஷயத்தெலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, தயவுசெய்து இது நான் சொல்கிறது மட்டும் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாமே உங்கள் லைஃப் அப்படியே அழிஞ்சிட்டே இருக்குது. எஸ், இது அதுலேயும் 90% பீப்புளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது தெரியப்படுத்துறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்கேன், வலிவுட் மாதிரி அண்ணன் வந்திருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நிறைய பீப்புள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே வந்துடுறீங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. ஃபஸ்ட்டு, டூ மச் ஃபோன் யூஸ். வந்துட்டியாப்பா சாமி ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு கேட்பாதீங்க. டூ மச் ஃபோன் யூஸ் இது எல்லா பீப்புளும் பண்ணுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறீங்க. அதுவும் யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹேண்ட்ஸம் பசங்க சேனலில் அப்படியே விடுறதுக்கு மனசே வராததான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், என் சேனலில் பாருங்கள், ஆனால் ரொம்ப நேரம் நைட்லலாம் பார்க்காதீங்க, இப்போ காலையில் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். ஸோ ரொம்ப நேரம் ஃபோனை மட்டும் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். நைட் ரொம்ப நேரம் நீங்கள் ஃபோன் பார்க்குறது வரல, அந்த ஃபோன் உங்கள் கண்ணுக்கு லைட் வரும்ல, அந்த லைட் உங்களுக்கு பிரெயினுக்கு சென்ட் பண்ணி உங்கள் பிரெயினை இது பண்ணி விடும். உங்கள் பிரெயினோட கெப்பாசிட்டி அதெல்லாம் கம்மி பண்ணி விட்ரும். உங்கள் பிரெயின் என்ன நினைக்கும், ஓ இது மார்னிங்கு, அப்போ நம்மளுக்கு தூக்கம் வராமல் இந்த கண்ணில் படுறதுனால இந்த நிறைய டிசீஸ்லாம் வரும். அந்த டிசீஸ் பேர் எனக்கு தெரில, ஸோ நான் ஏதோ நச்சு விடுறேன். அடுத்து செகண்ட் ஒன், ஓவர் திங்கிங். இது எல்லாரோட நைட்டில் ஃபேவரட் டைம்னாலே ஓவர் திங்கிங் தான். எல்லாருமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க நைட் தூங்கும் போது. நாளைக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. தயவுசெய்து திங்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். காலையில் ஃபுல்லாக திங்க் பண்ணுங்கள், நைட்டில் திங்க் அவ்வளோ கம்மி பண்ணாதான் உங்களுக்கான தூக்கம் வரும். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறீங்க, தூக்கமே வரமாட்டேங்குது, நைட் 1 நாளும் தூக்கம் வரமாட்டேங்குது, 2 நாளும் 3 நாளும் தூக்கவே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. தூக்கம் வராத காரணத்துக்கு மெயின் பாயிண்ட் இந்த ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் தயவுசெய்து ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. நிறைய யோசிக்காதீங்க. ஏன் அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்புறம் மண்டை குழம்பும், ஏன் யோசிக்காமல் செய்யன்ற என்ன மாதிரி இருங்க. அடுத்து தேர்ட் ஒன், லேட் நைட்டில் ஜங்க் ஃபுட். முக்கியமாக என்ன மாதிரி ஆல்ரெடி பீஸா வீடியோ வேறு போடுறேன், அது பார்க்கலாம், மேலே பாருங்கள். என்ன மாதிரி எப்படி ப்ரோ பீஸா சாப்பிடுங்க. நான் என்ன பண்ணேன், நான் காலையில் தான் பீஸா சாப்பிட்டேன், நைட்டில் சாப்பிட்டேன், காலையில் தான் நான் சாப்பிட்டேன். அதே மாதிரி நீங்கள் காலையில் சாப்பிடுங்க. அது மோஸ்ட்லி எப்போயாச்சும் ஒரு டைம், லைக் மந்த்லி ட்வைஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்போயாச்சும். ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாளா இருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்கள் தூக்கத்துக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் என்று நான் சொல்கிறேன். ரொம்ப பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 2 hours 3 hours முன்னாடியே சாப்பிட்ருங்க, ஓகேவா? லேட்டாக தூங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடிலாம் தூங்கிட்டு அப்படி சாப்பிட்றது அதெல்லாம் வேணாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே சாப்பிட்ருங்க. அப்படி சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், ஓகேவா? அடுத்து ஸ்லீப்பிங் டூ லேட். 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி அப்படிலாம் தூங்காமல் அப்படியே 10 மணிக்குள்ளேயே தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மினிமமாக ஸ்லீப் ஒரு 8 hours தேவைப்படும் ஒரு மனுஷனுக்கு. 10 o'clock தூங்குனீங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்திரிங்க. 8 hours மினிமம் ஸ்லீப்பு, ஓகேவா? அதனால் தயவுசெய்து 8 hours தூங்குங்க. 1 மணிக்கு தூங்குறது 2 மணிக்கு தூங்குறது தயவுசெய்து அவாய்ட் பண்ணி விட்ருங்க. நாளாக 8 மணிக்கே தூங்கிடுவேன், அப்போல்லாம் சொல்ல மாட்டேன், நான் 10 மணிக்கு தூங்கிடுவேன். 10 மணி 11 மணி அப்படிலாம் அப்படியே அதுக்குள்ளே ரெடியூஸ் ஆகும். பட் 8 hours தயவுசெய்து ஸ்லீப் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமாக 1 மணிக்கு 12 o'clock அந்த சைடு இந்த சைடு தயவுசெய்து அதெல்லாம் ஸ்லீப் பண்ணாதீங்க, தூங்காதீங்க. கொஞ்சம் வளர்கிறேன். அடுத்து வாட்சிங் நெகட்டிவ் கண்டென்ட். நைட்டில் சேட் கண்டென்ட்டாக பார்த்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட் இல்லாமல் நைட்டில் சேட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நைட் ஃபுல்லாக சேட் ட்ரீம்ஸ் வரும். காலையில் எழுந்துச்சு அந்த டேவே ஒரு சேடாக இருக்கும். நைட் தூங்குற முன்னாடி என் வீடியோ பாருங்கள், எவ்வளோ மோட்டிவேஷனாக பேசுகிறேன் அண்ணன், என் வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்காதீங்க. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 hours 3 hours முன்னாடி பார்த்துட்டு வேணால் என் வீடியோ பார்த்துட்டு தூங்குங்க. அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஹேண்ட்ஸம் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டு ரொம்ப நெகட்டிவ் கண்டென்ட்டாக பார்க்கலாமோ என்ன மாதிரி மோட்டிவேஷன் நான் போடுற வீடியோ விஷயம் பாருங்கள், ஓகேவா? அப்படியே ஒரு குட்டி ப்ரமோஷனை பண்ணி விட்டேன். இந்த கண்டென்ட் மாதிரி எப்படி பாருங்கன்னு சொல்கிறேன், ஓகேவா? அடுத்து கம்பேரிங் யுவர் லைஃப் வித் அதர்ஸ்.
இந்த கம்பேரிங் உங்கள் லைஃப்பும் யூடியூப்பில் ஏன் இப்போ உங்கள் லைஃப்பும் யூடியூப்பில் யாராச்சும் ஒருத்தர் லைஃப்பும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி, உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி. அவங்களுக்கு நீங்கள் கம்பேர் சும்மா பார்க்குறீங்களா, விட்டுருங்க. அவங்களது நீங்களது கம்பேர் பண்ணி அவங்க இப்படி இருக்காங்க நான் இப்படி இருப்பேன் அந்த மாதிரி கம்பேர் பண்ணது விட்டுங்க. ஏன்னா கம்பேர் பண்ணுறது மூலம் உங்கள் பிரெயினுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடையாது. அப்படி யோசிச்சு பிரெயின் வந்து நைட்டில் ஆஃப் பண்ணி வச்சிடணும். பிரெயின் ஆன்லேயே இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அவள் தான் ஆஃப் பண்ணி வச்சுன்னா அது எந்த சுவிட்சும் பட்டனும் இல்லை. நீங்கள் தூங்குறதா அதுக்கு ஒரு ஆஃப் மாதிரி. ஸோ நைட்டில் ஒழுங்காக தூங்குங்கன்னு சொல்ல வரேன். அடுத்து வந்து திங்க் பாசிட்டிவ். நல்லா பாசிட்டிவாக யோசிங்க. என்னோட மாதிரி கண்டென்ட் மாதிரி என்னோடய சேனலை பார்த்து அப்படியே பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே பொங்கி வரும். ஓகேவா? அப்படி பாசிட்டிவாக யோசிங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸும் கிடைக்கும். பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் கூட சொல்கிறாரு, இப்போ நல்லதே நடக்கும் நம்புங்கன்னு சொல்கிறாரு. ஸோ பி கான்ஃபிடென்ட், நல்லதே நினைங்க, பாசிட்டிவாக இருங்க. எப்பயும் நெகட்டிவை பற்றி யோசிக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதை அப்படியே தூக்கி போட்டு என்ன மாதிரி பாசிட்டிவாக என் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் இப்படியே வரும். ஓகேவா? அவள் தான் இந்த வீடியோ அப்படி மாசாக இருக்குமா? கை ஆட்டி ஏண்டா பேசினா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கள் பேக்ரவுண்டு வர கொஞ்சம் அப்படியே பெருசாக வச்சுக்கிறேன்னா அதான் கொஞ்சம் கை ஆட்டி பேசினா ஒரு மதன் கௌரி எப்படியாச்சும் ஒரு பெரிய யூடியூபர் மாதிரி இருக்குன்னு சும்மா கொஞ்சம் கை ஆட்டி பேசுகிறேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் ஒரு நைட்டில் இதெல்லாம் பண்ணாமல் அழகாக நான் என்ன பண்ண சொன்னோம் அதை பண்ணிவிட்டு, என்ன பண்ண வேணான்னு சொன்னோம் அதெல்லாம் பண்ணாமல் ஜாலியாக தூங்குங்க. ஏன்னா நைட்டு சீக்கிரம் தூங்கினா மட்டும்தான் காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும். காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சா மட்டும்தான் உங்களால் அந்த டே யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ எல்லா நைட்டு ஜாகிரதையாக தூங்குங்க, அழகாக தூங்குங்க. நல்ல ட்ரீம்ஸு கனவு காணுங்கள். கனவு காணால் தான் அதெல்லாம் ரியல் நடக்கும். அதுக்கு நல்ல கனவாக காணுங்க. நான் இப்படி 1 கோடி எப்படியே மிதக்கிறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கனவுல காணுங்க. ஆன்சம் பசங்க 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கனவு வந்தால் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படியே கமெண்ட்லேயும் தள்ளி விட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். மாற்றுறேன் உங்கள் ஆஞ்சல் பசங்க. நன்றி, வணக்கம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே.